திரிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளை, இன்னும் 2 மணி நேரத்திற்குள் நான் உங்கள் கண்களில் பட்டுவிட்டால் நீங்கள் நினைத்ததும் மனதில் எண்ணிக்கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்று அர்த்தம். நீங்கள் என்னிடம் வந்து சேர்ந்த முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பொறுமையாகவும் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். உனக்கும் எனக்கும் உள்ள பந்தமானது இன்று நேற்று மட்டும் ஆரம்பித்தது அல்ல. பல ஜென்மங்களாக உனக்கும் எனக்குமான உறவுகள் நீடித்து கொண்டே இருக்கிறது. நான் தான் உன்னை என்னிடம் வரவழைத்து கொண்ட என் செல்ல குழந்தை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். பிறர் மீது நீ காட்டும் அன்பு, உன்னுடைய நல்ல சிந்தனை, நடவடிக்கைகள், பக்தி எல்லாவற்றிலும் என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய். இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சில சிறு குறைகள் உள்ளது. அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதுதான் இந்த சாயப்பாவின் விருப்பம். சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் முடிந்த வரைக்கும் நேசிக்க வேண்டும் குழந்தையே. மனிதர்கள் என்பவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். புறம் பேசிக்கொண்டும் அடுத்தவர்களை தூற்றிக்கொண்டும் தான் இருப்பார்கள். அதற்காக அவர்களை நீ கூடிய அளவுக்கு கடிந்து கொள்வதை விட்டுவிடு. பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை உன்னால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு செய். ஒழுக்கம் என்னும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்து கொண்டு நீ வாழ கற்றுக்கொண்டு இருக்கிறாய். ஒழுக்கம் என்பதற்கு உன் அன்பிற்கு பாத்திரமானவர்களுக்கு மட்டுமே நீ காட்டுவது கிடையாது. உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நீ நேர்மையாக தான் இருக்க வேண்டும். பொய் கூறக்கூடாது, உண்மையை தான் கடைபிடிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். அதுவே உனது தர்மம் என்று நினைக்கிறாய். அதற்கான பலன்களை பற்றி எல்லாம் நீ யோசிக்காது. நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை தலைக்காக்கும். எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்பவனோ அவனே வாழ்வில் வெற்றியை அடைவான். நீ நல்ல எண்ணங்களோடு செயல் புரிந்தால் நிம்மதியான செல்வம், மகிழ்ச்சியானவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும். தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும். வெறுப்பு, கடும் சொல் இவற்றில் இருந்து விலகி நில். எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள். இந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நிதானத்தை கடைபிடி. நான் இவற்றையெல்லாம் செய்து கொண்டு வர இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்தில் இருந்து விடுபடு செய்வது வாழ்வில் உண்மையான சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்வோம். நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே செல் குழந்தையே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் பொற்காலம்தான். அனைத்தும் வசந்தமாக மாறப்போகிறது குழந்தையே. உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். எதற்கு தெரியுமா? வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. எதுவும் நிலையில்லை. எதற்காக வீண் செலவு? எதற்காக இந்த வாக்குவாதம்? எதற்காக வீண் கௌரவம்? இப்படி எல்லாவற்றையும் நீ யோசிக்க ஆரம்பித்து விட்டாய். இந்த உலகில் பிறந்தவர்கள் எதையும் கொண்டு வரவில்லை, போகும்போது எதையும் எடுத்து செல்ல போவதும் இல்லை என்பதையும் நீ உணர ஆரம்பித்து விட்டாய். கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நிறைவாய் உள்ளது. இதற்கு மேல் என்ன வேண்டும் என்ற எண்ணம்தான் வாழ்க்கையின் அர்த்தம். நீ உன் பாதையில் ஜெயித்து விட்டாய். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. என் குழந்தையே, அப்பாவாக நான் என்றும் துணையிலிருந்து உன்னை அரவணைப்பேன். உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாக உன்னை விட்டு நீங்க போகிறது. நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவாய். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் நினைத்து இருக்கும் குழந்தையே. தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையை உன் மனமே உனக்கு நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தரும். அதுவே உன் வாழ்க்கையில் இப்போது நிகழ்கிறது. நீ அதை தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது. 1 முறை 2 முறை விழலாம், ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும். கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. தோள் தாங்கி கொடுத்து உன் அன்னையாக உன் சாயப்பா உன்னை என்றும் அரவணைப்பேன். 100 முறை உடைந்து போனாலும் 1000 முறை உன்னை உருவெடுக்க செய்வேன். அதற்கான நம்பிக்கையையும் சக்தியையும்
உன் அன்னையாகிய சாய் உனக்கு தருகிறேன். உன் துயர் துடைக்க நீ இருக்கும் திசை நோக்கி நான் ஓடி வந்திருக்கிறேன். இழந்ததையெல்லாம் மீட்டு உனக்கு தருவேன். எப்பொழுதும் கலங்காமல் சந்தோஷத்துடன் நீ இருக்க வேண்டும். ஒரு வாழ்வில் குழந்தையே என்றுமே நாணயம் போல இரு பக்கங்கள் இருக்கும். ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கு தேவைப்படும் பக்கம் இருக்கும். நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்கு காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இப்போது அனைத்துமே உனக்கு எதிராக நடப்பது போல தோன்றலாம். ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன். காத்திரு குழந்தையே, அனைத்திலும் நீதான் வெற்றி பெறுவாய். அமைதியான உன் அன்னை நான் உனக்கு துணை இருப்பேன். ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் ஏன் கிடைக்கவில்லை, இதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்து கொண்டே இருக்காதே. நீ எப்பொழுது என்னை அன்னை என்று அழைத்தாயோ அது முதல் உன் அன்னையாகவே இருந்து நான் உனக்கு பாதுகாத்து வருகிறேன். உன் எதிர்காலத்தை பற்றி நீ கவலை கொள்ளாதே. உன் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு சோதித்து பார்க்காதே. அப்போது காரண காரியங்கள் உனக்கே புரியும். உன்னிடம் உள்ள பிரச்சனை உனக்கு தைரியம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய். உன் தோல்வியை நினைத்து, தாழ்வு மனப்பான்மையை நினைத்து அதையிலிருந்து நீ தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டே போகிறாய். நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம்பிடிக்கிறாய் அல்லவா? நான் சொல்வதையும் கொஞ்சம் நீ கேளேன் என் குழந்தையே. உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை. நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும். வாழ்வாய் உனக்கு எப்போது புரிந்ததா? நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே செய்கிறேன். உனக்கு உன் தந்தையாக இருக்கும் நான் உன் அன்னை போன்று நீ நினைத்து என் கவலைகள் அனைத்தையும் தீருங்கள் சாயப்பா என்று கூறுகிறாய். உன் கவலைகளை நீக்கி கலங்குவதால் நீ என்னிடம் இருந்து தூரமாகிறாய். என்போல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. உனக்காகவே அழுவதற்காக நான் இருக்கும்போது நீ எதற்காக அழுகிறாய்? குழந்தையே, உனக்கு நன்மைகளே எப்பொழுதும் செய்து தருவதே இந்த சாயப்பாவின் வேலை. துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா? பொழுதுதான் உன்னை நான் கைவிட மாட்டேன். கண்ணிமைக்கும் நேரம் போதும் குழந்தையே, எல்லாம் மாறிவிடும். ஆனால் நீயோ பெரும் துன்பத்தில் சிக்கி கொண்டாய். இனி ஒருபோதும் உன்னை நான் விட்டு விலக மாட்டேன். இன்று முதல் உனக்கு சோதனை விளக்கம் என்பதை உணர்ந்து ஆறுதல் கொள் குழந்தை. இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தவைகள் அனைத்தையும் மீண்டும் உனக்கு மீட்டு தருவது இந்த சாயப்பாவின் வேலை. எல்லோற்றுக்கும் ஒரு காலம் நேரம் என்று இருக்கிறது அல்லவா? நீ இழந்தவை அனைத்தும் எங்கும் செல்லவில்லை. எனது துவாரகமாயில் பத்திரமாக இருக்கிறது. நான் கண்டிப்பாக அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் குழந்தையே. அதுவரைக்கும் நீ சற்று பொறுமையாகவும் அமைதியாகவும் இரு. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை. கண்டிப்பாக நீ இழந்தவைகள் அனைத்தும் உன்னை வேறு வழியில் எப்படியாவது வந்து சேரும். என் மீது முழு நம்பிக்கையும் பக்தியுடனும் மட்டும் நீங்கள் இருக்க வேண்டும். யார் கூறும் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைக்காதீர்கள். யார் ஏளனமாக பேசினாலும் அதை நினைத்து கவலையும் படாதீர்கள். உங்களுக்கு இறைவன் மீது தூய்மையான பக்தியும் அன்பும் இருக்கும்போது மட்டும் இறைவன் கண்டிப்பாக உங்களுக்காக ஒத்துழைத்து உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் செய்து வைப்பார் என்ற முழு நம்பிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும் குழந்தைகளே. வாழ்க்கையில் நம்மை விடைவிடாது ஓட்டிச் செல்லும் படகு போல